மனைவி மேக்ஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து போன மாதம் ஜூன் 9 கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம கையில் வச்சுருக்கிறோம். அதில் வந்து 196வது கொஸ்டினாக என்ன கேட்டுருக்காங்கன்னா 1Q + 2Q + X 3Q + எக்ஸட்ரா + K கியூப்ஸ் = 72,900 எனில் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + K இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 10th மேக்ஸில் வந்து சிறப்பு தொடருங்கிற டாபிக் கீழே வருது. பட் 10th மேக்ஸ் நல்லா கோத்ரூ பண்ணியிருந்தோம்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இருந்தாலும் இப்போ வந்து இங்கே இப்போ எப்படி ஆன்சர் பண்ணணும் பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1Q + 2Q + 3Q + எக்ஸட்ரா + K கியூப்ஸ் = 72,900 கொடுத்து இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ இது என்ன எண்கள்னா கன எண்கள், அதே சமயம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கன எண்களின் கூடுதல் கண்டுபிடி ஃபார்முலா என்னன்னா n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். இதான் இதுக்குள்ள ஃபார்முலா. = என்ன இருக்குன்னா 72,900. இதுலேருந்து ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வர்க்கமூலம் எடுத்தோம்னா n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர் = இந்த சைடும் வர்க்கமூலம் இருக்கும் 72,900. இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா n × n + 1/2 = இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கணும். இப்போ 00 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆன்சர் வந்து சிங்கிள் 0 வந்துடும். அதனால 00 மறைச்சிட்டோம்னா 729. 729 ஸ்கொயர் ரூட் வந்து என்னன்னா 27. 27 பெருக்கணும்னா 729 வரும். அப்போ 729 ஸ்கொயர் ரூட் வந்து 27. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ எதனுடைய மதிப்பு கேட்டிங்கன்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + கேயோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். அப்போ முதல் எண் இயல் எண் கூடுதல் ஃபார்முலா என்னன்னா n × n + 1/2. இப்போ அதுதான் இங்கே இருக்குது n × n + 1/2. இதோடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா 270. அப்போ 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + K = ஆன்சர் வந்து என்னன்னா 270. இதில் வந்து ஆப்ஷன் சியாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 வந்து 220, ஆப்ஷன் பி வந்து 370, ஆப்ஷன் சி வந்து 270, ஆப்ஷன் டி வந்து 170. அப்போ ஆப்ஷன் சி 270 இது ஆன்சர். தேங்க்ஸ் டு வாட்சிங்.